நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கரின் இறுதி ஊர்வலத்தில் அவரின் மனைவி பிரியங்கா நடனமாடியது குறித்து சமூக வலைதளங்களில் விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. ஏன் பிரியங்கா நடனமாடினார்? இந்த விவகாரம் பெரிதாகுவது ஏன்? விரிவாக பார்க்கலாம். ரோபோ சங்கரின் மனைவி பிரியங்கா செய்த செயல் விவாத பொருளாக மாறியிருக்கிறது. சென்னை வளசரவாக்கம் மின் மயானத்தில்தான் ரோபோ சங்கரின் உடல் தகனம் செய்யப்பட்டது. அவரின் உடலை வீட்டிலிருந்து மயானத்திற்கு கொண்டு சென்ற போது பிரியங்கா சாலையில் நடனமாடினார். பிரியங்கா நடனமாடிய போது அவரின் முகத்தை பார்த்த அங்கிருந்தவர்கள் கண்ணீர் சிந்தினார்கள். அதைத் தொடர்ந்து பிரியங்கா நடனமாடிய வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியானது. இந்த நிலையில் அந்த வீடியோவை பார்த்த சிலர் பிரியங்கா நடனமாடியது குறித்து விவாதிக்க ஆரம்பித்துவிட்டனர். கட்டிய புருஷன் பிடமாக எடுத்துச் செல்லும் போது ஒரு மனைவியால் இப்படி நடனமாட முடியும்? மனமுடைந்து போன நிலையில் நடனமாட தோன்றவே தோன்றாது. பிரியங்கா இப்படி மனசாட்சியே இல்லாமல் நடனமாடியிருக்கிறார். இறந்தது கணவர் என்று கூட பார்க்காமல் கேமராக்களுக்கு முன்பு இப்படி நடனமாடியது அதிர்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்தனர். அதே நேரத்தில் பிரியங்காவுக்கு ஆதரவாகவும் பலர் கருத்து பதிவிட்டனர். ரோபோ சங்கர் மனைவி பிரியங்கா நடனமாடியதில் தவறு இல்லை. துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் பிரியங்கா இப்படி நடனமாடியிருக்கிறார். அவரை இந்த நிலைமையில் பார்க்கவே பரிதாபமாக இருப்பதாக கூறினர். மேலும் இறந்தவர் முன்பு நடனமாடுவது ஒன்றும் புதிதல்ல. மற்றவர்கள் ஆடினால் தவறில்லை, அதுவே மனைவி ஆடினால் குறை கண்டுபிடிக்க வந்து விடுகிறார்கள் என்றும் சிலர் கூறினர். மேலும் இதுகுறித்து தனது கருத்தை தெரிவித்த தமிழ் பண்பாட்டு ஆய்வாளர் தமிழ் காமராசன், ஒரு கட்டுக்கடங்காத துக்கம், ஒரு பெரும் இழப்பு, எதுவும் செய்ய முடியாத நிலையில் என்ன பண்ண முடியும்? அந்த நேரத்தில் மனிதனுக்கு இறுதியாக இருக்கக்கூடிய ஒன்று நடனமும் இசையும் பாட்டும் தான். அதுதான் அவர்களை ஆற்றுப்படுத்தும் என்று தெரிவித்தார். ரோபோ சங்கர் சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரைக்கு வருவதற்கு முன்பு அவர் மேடை கலைஞராக இருந்தவர். அப்போது ரோபோ சங்கர் இருந்த அதே குழுவில் நடன கலைஞராக இருந்தவர்தான் அவரது மனைவி பிரியங்கா. இவர்களின் முதல் சந்திப்பே நடனத்தில் தான் தொடங்கியது. நண்பர்களாக இருவரும் பின் காதலித்து பெற்றோர் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்து கொண்டனர். பிரியங்கா ஒரு நடன கலைஞராக இருந்த போதிலும் திருமணத்திற்கு பிறகு அவர் அதனை தொடரவில்லை. இந்த நிலையில் தனது கணவரின் இறுதி ஊர்வலத்தில் அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக நடனமாடி வழியனுப்பி இருக்கிறார். ஆனால் இதற்கு இணையத்தில் பலரும் எதிர்ப்புகளை கிளப்பியிருக்கிறார்கள். சிங்கப்பூர் முன்னாள் அதிபர் SR நாதன் இறந்தபோது அவரின் ஆசைப்படி அவரது இறுதிச் சடங்கின் போது SR நாதனுக்கு பிடித்தமான தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு என்ற பாடல் ஒலிபரப்பு செய்யப்பட்டது. சமீபத்தில் நடன கலைஞரும் நடிகருமான ராபர்ட் மாஸ்டர் தாயின் இறுதி ஊர்வலத்தில் அவர் நடனமாடி தனது அஞ்சலியை செலுத்தினார். அதையே தான் பிரியங்கா தனது கணவருக்காக செய்திருக்கிறார். இளையராஜாவின் மகள் பவதாரிணி இறப்பின் போது அவருக்கு பிடித்த பாட்டு பாடியே அவருக்கு இறுதி அஞ்சலியை அவரது குடும்பத்தினர் செய்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இறந்தவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவதும் அவர்களுக்காக தங்களது விருப்பப்படி அஞ்சலி செலுத்துவதும் காலம் காலமாக பின்பற்றப்படும் ஒரு வழக்கம்தான். இதில் ஆண் பெண் என்ற பேதம் பார்க்க தேவையே இல்லை என்பதே அனைவரின் ஒட்டுமொத்த கருத்தாக உள்ளது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.